ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரேங்க் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் மேட்ச் நம்ம பிஆர் வரும்போதே நம்மளையும் நம்ம டீம்மேட்ஸையும் பொட்டலங்கிட்டே அமிச்சிட்டாங்க பீக்லேயே. இந்த தடவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஃபோக்கஸாக இறங்கியிருக்கேன். எனிமியை கில் பண்ணணும்னு ஃபோக்கஸாக இறங்கியிருக்கேன். இப்போ A94 ஆரம்பத்துலேயே எடுத்துகிட்டு இப்படி போன் ஃபயர் போட்டு அப்படியே ஓரியனை அப்படியே ஃபுல்லாக ஏற்றுறதுக்கு தான் நான் பிளான் போட்டேன். ஏன்னா ஓரியன் ஏற்றிட்டு அப்படி நம்மளை எங்கேயாச்சும் டேமேஜ் கொடுத்து அப்படியே ஓரியனை போட்டுடலாம். அதுக்கு தான் அப்படி நானும் ஓரியனை போட்டு அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா எனிமி அடிக்கணும், ஃபுல் ரேஞ்சோடு அடிக்கணும், ஹெட் ரேஞ்சோடு அடிக்கணும். அங்கே ஒரு எனிமி இருப்பாருங்க, அவர் பண்ணுறது தான் தப்பு. அவர் அப்படியே இங்கிட்டேருந்து வந்தால் கூட என்னை அடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணது அப்படியே அங்கேயே நின்றுட்டாருன்னா நம்ம டீம்மேட்டு அவரை அடிச்சிடுவாங்க. நானும் அவர் இங்கிட்டு வருவான்னு பார்த்தா அப்படி ஸ்கோப் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு டீம்மேட் வந்து அவரை டவுன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நான் ஏதாச்சும் கில்லு கிடைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு எந்த கில்லும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கீழே இறங்கி பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. நம்ம டீம்மேட் அந்த செட் டவுன் பண்ணாங்க. அங்கே எனிமி இருப்பாங்கன்னு நினச்சி நான் போனேன். அதே மாதிரி எனிமி இருந்தார். நம்மளுக்கு வாண்டடாக அவரே டேமேஜ் கொடுத்தாரு. அதில் தான் அவர் பண்ண தப்பு. அப்படியே A94 வச்சு கிட்டுன்னு ஒரு அழுத்தி அவரை டவுன் பண்ணிடுவேன். டவுன் பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் எனிமி இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம கில் அங்கே இருக்குது. நம்ம டீம்மேட்டு அவரோட டீம்மேட் போய் ரிவே பண்ணிடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் அப்படியே ஓரியனை போட்டு அப்படியே டயரில் அப்படியே குதித்து மேலே போயிட்டு அப்படியே கில்லை செக்யூர் பண்ணலான்னு பார்த்தேன். கில்லு ஜோனில் எலிமினேட் ஆகிட்டார். அப்படியே அவர்னால கில்லு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டீம்மேட் பாருங்க எப்படி அடிச்சிட்டாரு. நான் என்ன செஞ்சுட்டேன், A94 வச்சு பியூர் ஹெட் ரேஞ்சு அப்படியே கில் எடுத்துகிட்டு ஹெட்ஷாட் போட்டு கில் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டும் நான் அதே மாதிரி தான் நினச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி 2 கில் எடுக்கணும், அப்புறம் ஒரு ஏசா பண்ணணும் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறையா கில் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பைசான் எடுத்துகிட்டு அப்படி போய் கிட்டுன்னு அழுத்தி ஏசா போடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நடந்ததே வேறையா இருக்கும். இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன சம்பவம் ஆகுதுன்னு. நம்மளை போட்டு பாடுபாடாக படுத்துடுவாங்க எனிமி. பாருங்களேன் இந்த இடத்துல என்னென்ன சம்பவம் வருதுன்னு. இந்த ஓரியன் கேரக்டர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டீம்மேட் ஓரியன் கேரக்டர் மட்டும் அப்படியே நம்ம பைசன் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். எனிமி வந்து அந்த வீட்டில் தாங்க எனிமி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண தப்பே. பாருங்களேன் இந்த இடத்துல மிகப்பெரிய தப்பு. நான் ஆரம்பத்தில் ஏறி இருக்கக்கூடாது. அதனால தான் மாட்டினேன். இல்லாட்டி ஏஸ் அடிச்சிருப்பேன். பாருங்கள், நான் ஏஸ்லாம் அடிக்க மாட்டேன் இந்த ரவுண்ட் ஆரம்பி சொல்லிட்டு. அந்த வீட்டில் ஒரு எனிமி இருப்பார். அவர் வந்துட்டு போவார். அவரால் தான் நான் டவுன் ஆகிருப்பேன். பாருங்கள் அப்படியே நானும் அவர் வருவான்னு பார்த்து அப்படி ஸ்கோப் போட்டு காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படியே அடிச்சிடலான்னு. ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி ஏறுவேன். நம்ம டீம்மேட்டு அப்படி போய் கில் அடிக்குன்னு சொல்லி அவர் டவுன் ஆயிடுவார். டவுன் ஆகி இப்போ நான் என்ன செய்வேன் பாருங்கள், டவுன் ஆயிடுவாரா, டவுன் ஆகிட்டு ரிவே பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியே குதிப்பானுங்க, 2 பேர் குதிப்பாங்க. அப்படியே நான் என்ன செய்வேன், ஓரியன் அப்படியே போட்டுரு. டீம்மேட்லாம் ரிவே பண்ண முடியல. அப்படியே ஒரு அழுத்து அப்படி க்ளூ வால் போட்டுருவேன். க்ளூ வால் போட்டு மறுபடியும் ஒரு அழுத்தி ஒரு கில்லை அப்படியே நான் ஏறிக்க கூடாது. அந்த இடத்துல ஒரு கில்லை செக்யூர் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேயே ஸ்கோப் போட்டு அடிச்சல அவர் வந்து என்னை கில் அடிச்சிட்டாரு. அதெல்லாம் என்ன செய்ய முடியும், ஏசி போயிடுச்சுன்னு நினச்சி அப்படியே விட்டேன். அப்படியே நம்ம ஊக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் எப்படி விளாட்ற. நம்ம டீம்மேட்டு கூட அந்த இன்னொருத்தர் இருந்தார். அவர் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம் இந்த ரவுண்ட் ஜெயிப்பாங்களா. அடிச்சிட்டார் நம்ம டீம்மேட்டு. அடிச்சுட்டு நம்ம இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்மகிட்ட பியூர் அட்வான்டேஜ் நம்மகிட்ட தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஐடி கூட இல்லை, நம்ம செகண்ட் ஐடி தான் இது. ஃபஸ்ட் ஐடி வந்து ஹானஸ்கோர் இருக்கிறனால இந்த ஐடியில் நம்ம விளாட்றோம். பாருங்கள், நம்ம டீம்மேட் 4 ஸ்ட்ரைக் வச்சுருக்காரு. சூப்பராக விளாட்றாருங்க. அவரும் நம்மளுக்கு சூப்பராக விளாட்றாரு. 4 ஸ்ட்ரைக் வச்சுருக்காரு. அவருக்காக வேண்டியே நம்ம விளாட்ணும். சரி அப்படி நம்ம பைசனை மறுபடியும் எடுத்துவேன். ஏன்னா பைசன் சூப்பராக அடிக்கிறதுனால பைசன் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்படியே போய் அழுத்தி மறுபடியும் இந்த ரவுண்டு ஒரு 2 கில் அடிட்டி ஏசை போட்டுருவோம். ஏசு காட்டிடலாம் மாசு அந்த மாதிரி தான். யாரெல்லாம் பிகே தமிழன் ப்ரோ பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதனால தான் நான் டுன் சவர் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல எனிமி கீழே குதிச்சார். இந்த வீட்டுக்குள்ளே இருந்தார். அதனால தான் அந்த இடத்துல கன்னை வச்சு ஃபயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தேன் இங்கே ஒரு எனிமி. இங்கே பாருங்கள், இங்கே எனிமியை மட்டும் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருவாங்க. அப்படியே ஓரியன் இருக்கேன்னா தப்பிச்சேன். இப்படி ஏர்ட்ராப்பில் இருக்குது க்ளூ வால் எடுத்துட்டு இங்கே க்ளூ வால் போட்டு அப்படியே இதுக்குள்ளே போயிடுவோம். இங்கே சேஃபில் வீட்டுக்குள்ளே போய் அப்படி போன் ஃபேரை போட்டு அப்புறம் ஒரு மெடிக்கெட் போட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மெடிக்கெட் ஏறுற வரைக்கும். இப்படி ஏறினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவர் டீம்மேட்டு சூப்பராக ஸ்னைப்பர் ஆடுவார். நான் இப்படி தாங்க போவேன். அப்படியே நான் டவுன் அடிச்சிடுவார். பாருங்களேன், இங்கிட்டு தான் போவேன். அப்படியே ஒரு புல்லட் தான் விட்டார். அப்படியே நான் டவுன் ஆயிடுவேன். டவுன் ஆட்டி நம்ம டீம்மேட்டை பாருங்க, தரமாக விளாண்டுட்டு இருக்காரு. அந்த ஓரியன் கேரக்டர் தான் தரமாக சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாருங்கள், பேராஃபில் வச்சு அழுத்த இந்த கில் அடித்தா ட்ரிபிள் கில்லு வரும். என்ன செய்வான்னு பாருங்களேன். ஒரு அடிக்க மாட்டார், அதுக்கு மேலே இவர் தான் அடிப்பார். பாருங்கள்,
இருங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். இவரும் முடிஞ்ச அளவு அடிப்பார் பேராஃபில் எடுத்து. அவர் வெளியே மண்டையை காமிச்சு அடிக்கிற மாதிரி அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் நம்ம டீம்மேட் 2 பேருமே நம்ம டீம்மேட் யார் அடித்தா என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம டீம்மேட் அவர் அடிச்சிட்டாரு. அவர் அடித்து டபுள் டேக் டவுன் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ரவுண்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரவுண்ட் நம்மளே ஜெயிச்சிடலான்னு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் நம்ம இறங்குவோம். இந்த ரவுண்டு இறங்கி நம்ம தேவையான கன்னெல்லாம் எடுத்துடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பைசான் தான் வழக்கம் போல் அழுத்தி பிடிக்கும். பைசான் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். பைசான் எடுத்துகிட்டு அப்படியே நேராக வேறு ஏதாச்சும் கன் எடுக்கிறதுக்கு காசு வேறு இல்லை. காயின் இல்லை. இப்போ என்ன சொன்னால் நேராக போய் அப்படி கிருட்டுக்குன்னு அழுத்தணும். ஏன்னா 3 க்ளூவால் இருக்குது. க்ளூவால் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஓரியனும் ஃபுல்லாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. நம்ம வாட்டி ஏறுறோம் அழுத்துறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரவுண்டு ஏஸ் அடிச்சிடலான்னு வந்தேன். அப்புறம் நேராக போகலான்னு தான் பிளான் போட்டது. ஏன்னா நேராக போனால் லாங் ரேஞ்ச் இருக்கும். நம்மகிட்ட ஷார்ட் ரேஞ்சு தான் இருக்குது. அதனால சைடில் போவேன். எல்லாருமே சைட்லேயும் போவாங்க. சைடில் போவேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அங்கே பாருங்கள் நம்ம டீம். அப்படியே நம்ம டீமை டவுன் அடிச்சு கிளியர் பண்ணலாம் பார்க்குறேன். அவர் கவர் எடுத்துருவார். நான் என்ன செய்வேன், இங்கிட்டு கூடி அங்கே எனிமிஸ் நம்ம டீமும் நம்ம எனிமிஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால் நான் அப்படி போவேன். நான் இப்படி போகாமல் இந்த ஷார்ட்கட் ரூட்டில் போயிடுவேன். ஏன்னா இந்த இடத்துல தான் எனிமி இருக்காருன்னு பாருங்களேன். அழுத்தி அவர் ப்ளூ வால் போட்டுருவார். அப்படி நேரம் ஓரியனை போட்டு ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி கிருட்டுன்னு அழுத்தி கில் எடுத்துடலான்னு பார்க்கும்போது அவர் ப்ளூ வால் போட்டு அங்கே போயிட்டார். அப்படி கிருட்டுன்னு அழுத்தி நம்ம டீம்மேட்டு அவரே அடிச்சிட்டாரு. அந்த படிக்கட்டு மாதிரி போச்சுல, அந்த ஃபேக்ட்ரி மாதிரி அவரே அடிச்சு அவ்வளோதான். நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த ரவுண்டு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சொன்ன மாதிரி ஜெயிச்சாச்சு இந்த மேட்ச்சும். ஏன்னா முட்டைக்கு 4 ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம தரமாக ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்ச்சு. அப்புறம் வெளியே வந்துட்டு வேறு என்னது எல்லாத்தையும் க்ளைம் பண்ணுறது. இந்த செகண்ட் ஐடி ஃப்ரெண்ட்ஸில் நம்ம மெயின் ஐடி இல்லது. சரி, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய், டாட்டா, சியும். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் மறக்காமல் என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், டாட்டா, சி யூ. பாய் பாய், பாய்.